காரியங்களை தியானிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். முதலாவதா பிள்ளைகள விஷயத்துல நம்ம என்ன காரியத்துல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஞானத்துல கவனம் செலுத்தணும். அடுத்தது வளர்த்தி, அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் நேர்த்தியா நடக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும், அதுக்காக நம்ம ஜெபித்தோம். மூன்றாவது தேவனுடைய கிருபைக்காக நம்ம ஜெபித்தோம். தேவன் கிருபை இருந்தாதான், நம்ம பரிசுத்தம் இருந்தாதான் தேவனுடைய கிருபை இருக்கும். தேவனுடைய கிருபை இருந்தாதான் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்தோம். அடுத்ததா மனுஷர் தயவு. எனக்கு யாரு தயவும் தேவையில்லை அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுவோம் தெரியுமா? யாரு தயவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கிடையாது. மனுஷ தயவு இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு அவசியம். அதை கொடுக்கறது யாரு? இயேசுதான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த தயவை யார் கொடுக்க முடியும்?